எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம எல்லாருமே ஊறுகாய்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஊறுகாயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்ட போகிற ஊறுகாய் காலிஃப்ளவர் ஊறுகாய். காலிஃப்ளவர் சீசனில் இருக்கும்போதோ இல்லைன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த ஊறுகாய் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக காலிஃப்ளவர் ஊறுகாய் செய்ய நான் காலிஃப்ளவரை இந்த அளவு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வைக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ கட் பண்ண காலிஃப்ளவர்ஸை இந்த சுடு தண்ணியில் போடலாம். ஃப்ளாரட்ஸை க்ளீன் பண்ண தான் நம்ம இந்த சுடு தண்ணியில் போடுறோம். வேகணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் கொதிச்சா போதும். இப்போ தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியிற வரையும் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஊறுகாய்க்கு தேவையான வெந்தயம் தனியாக ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பொடிச்சிருங்க. இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சிருங்க. வறுத்த கடுகையும் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் உரிச்ச ஒரு 15 பூண்டு பல்ல சேர்க்குறேன். பூண்டு இந்த ஊறுகாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச வெந்தயத்தூள், 2 டீஸ்பூன் கடுகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் ஊறுகாய்க்கு ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். மசாலாவை எல்லாம் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சு காலிஃப்ளவரை கடாயில் சேருங்க. ஸ்டோவை சிம்மில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்தால் மசாலா தூள் கருகி கசந்து போயிடும். காலிஃப்ளவர் எல்லாம் எண்ணெயிலையும் மசாலாலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை சேர்த்துடலாம். இந்த ஜூஸ் மசாலா தூள் கூட சேர்ந்து ஊறுகாய்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், இன்ஸ்டன்டான காலிஃப்ளவர் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஊறுகாய் நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு 4-5 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் நீங்கள் சாதம், ரோட்டி, பராத்தா கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் கிடச்சதுன்னா வாங்கி இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.